ஓஹோ, போன்ல தெலுங்குல பேசினவ துர்காதாங்கிற முடிவுக்கே வந்துட்டீங்களா? ஆனா துர்கா நம்ம கூட தானே இருந்தா. அகிலா, நந்தினிக்கு போன் வந்தப்போ துர்கா எங்க நம்ம கூட இருந்தா? டீ போடுறன்னு கிச்சனுக்கு போயிட்டாலே மறந்துட்டியா? ஆமாங்கா. பெரிய மாமா இப்பெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கிறாரு. தெலுங்குல பேசினவள துர்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சூப்பர், நம்ம வேலை கொஞ்சம் குறையும். அப்படின்னா கிச்சன்ல இருந்து நந்தினிக்கு போன் பேசியிருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்பா. ஆனா பெரியவரே, துர்காக்கு தெலுங்கு தெரியாதே. உன்னெல்லாம் ஊட்டின லாக்கர்ல இருந்து நகையை பணத்தையும் எடுக்கிறா. சிங்கம் முதல்ல இல்லாத மேஜிக் எல்லாம் பண்றா. அவளுக்கு தெலுங்குல பேசுறது ஒரு பெரிய விஷயமா? இங்க நடக்கிற அத்தனை வேலைகளையும் துர்கா தான் பண்றா. அதுல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. சரிங்க, இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? நந்தினி கிட்ட மாட்டிக்க மாட்டேன்னு பாஸ்கர் சொல்றான். ஆனா அவனோட விதி, நந்தினி கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான்னா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணே, அப்படி அவன் மாட்டி நம்மளை காட்டி கொடுத்துட்டா என்னென்ன பண்றது? ஜனா, அவனே சொன்னானே, உசுரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. அப்படி எதுவும் நடந்துராதுன்னு முதல்ல நாம நம்புவோம். ஆனா 7 மணிக்கு அவன் செத்துருவான்னு துர்கா சொல்லியிருக்கா. இப்பவும் துர்கா வீட்டுல தான் இருக்கா. துர்கா தான் அவனை கொல்ல போறான்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுல இருந்து கிளம்பணும். அவ எங்க போறா, என்ன பண்றான்னு எல்லாத்தையும் நாம வாட்ச் பண்ணணும்டா. வாட்ச் பண்ணணும். இத பாரு. பெரியவரே, எப்படி வாட்ச் பண்ணுவீங்க? அவளை ஃபாலோ பண்ணி போணுமா? இல்ல, அதுக்கும் ஒரு வழி பண்ணிருக்கேன். வழியா? இத பாத்தீங்களா? இந்த பிரேஸ்லெட்ல ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இத துர்கா கையில மாட்டி விட்டா போதும். அவ எங்க போறா வர்றாங்கிறத நாம கண்காணிச்சு அவளை கையும் களவும் அசைக்க வைக்க முடியும். முக்கியமா பாஸ்கரை கொல்லணும்னா 7 மணிக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு அவ போய் தான் ஆகணும். அப்படி அவ போனா நம்மளோட எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும். பாரு, இந்த பெருசுக்கு இவ்ளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மைண்ட் எல்லாம் வந்திருக்கு. பரவாயில்ல. சூப்பர் ஐடியாங்க. ஆனா இத அவ கையில மாட்டி விடணுமே. எப்படிங்க? யாரு மாட்டி விடுறது? ஆமா, அகிலா, அதான் வீணா இருக்கல்ல, அவகிட்ட கொடுத்து மாட்டி விட சொல்லுவோம். கரெக்ட். இல்ல, ஐயோ மாமா, நீங்க என்ன அவ கையில பிரேஸ்லெட் மாட்டி விட சொல்லல, அவ கையில என்ன மாட்டி விட பாக்குறீங்க?